வணக்கம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம மண்டே 12 மணிக்கு பண்றோம். அதனுடைய ரிசல்ட் என்னாச்சு அப்படின்றதை இனிமேல் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றதையும் நம்ம இங்க கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ குயிக்கா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண மார்னிங் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக சார்ட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு காலையில நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம், நிஃப்டியை பொறுத்த மட்டில் நம்ம வந்து ரெண்டு இடத்த மார்க் பண்ணியிருந்தோம் வாங்குறதுக்காக. 12 மணிக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 12 டு 12 12:20 12:30 இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் நின்னது. ஸோ நம்ம அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எங்க வந்தா நம்ம வாங்கலாம் அப்படின்றத நம்ம இங்க ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடம் தான் வந்து நீங்க மார்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிபடும். ஸோ இந்த இடத்துல வந்தா நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வந்ததா அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாக்குள்ள வந்தது. நம்ம கொஞ்சம் ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணலாம் அப்படின்னு 25,584 போட்டிருந்தோம். பட் அது 25,593 அந்த ரேஞ்சில் வந்து பவுன்ஸ் ஆனது பார்த்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறதையும் கத்துக்கணும் படிப்படியா. ஸோ இட் கேவ் அ என்ட்ரி. அதே மாதிரி இட் ஹிட். நமக்கு எந்த இடத்துல போய் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் லெவல் வருதோ அந்த இடத்த போய் ஹிட் பண்ணதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு டீசென்டான ஒரு மூவ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ டீசென்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மூவ், இட்ஸ் அ வெரி பிக் மூவ் ஆல்சோ இல்லையா? 600லேருந்து 700 அப்படின்னு பார்க்கும்போது 100 புள்ளிகளுக்கான ஒரு நகர்வு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நிஃப்டியில நமக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியில் அது மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலையில அந்த 12 மணி வாக்குல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல இருந்தோம் இல்லையா? 12:10 12:15 நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான பேசி முடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இட் கேவ் அ ஷார்ப் என்ட்ரி லெவல் அண்ட் ஸ்டார்டட் பவுன்ஸ். ஸோ இந்த ஏரியா அப்படின்றத ஹேண்டில் பண்றதுக்கும் தனியா ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா ஸ்பைக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஈஸியா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சு போயிடும். ஸோ அதுக்கும் நம்மளை தயார் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம உடனே ஒரு என்ட்ரி கிடைச்சது. ஸோ என்ட்ரியும் தாண்டி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் ஜம்ப் ஆனதையும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து எகெயின் அண்ட் எகெயின் இட் வாஸ் பவுன்சிங் ரைட். ஒரு 120 பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 61,100 இருந்து கிட்டத்தட்ட அங்கிருந்து உங்களுக்கு 170 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஜம்ப் ஆனதையும் பார்க்கணும். ஸோ ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு ட்ரேட் செட்டப்பை கிரியேட் பண்ணணும், அப்புறம் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும். இது ஃபாலோ பண்றது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் அப்படின்றது புரிபட ஆரம்பிக்கும். ஸோ டார்கெட்டை எட்டியதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இட் ஹஸ் ஹேப்பன்ட். எல்லா நாளும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ தட் நமக்கு 8 நாள்ல அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். 8வது நாள்ல ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம கட் பண்ணவும் தயாராக இருக்க வேண்டும். ஸோ ஐ விஷ் எவரிபடி டு பி அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் and you lead a very peaceful trading also. Thank you everybody. Bye bye.